வணக்கம். திடீர்னு கூப்பிட்டுட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வணக்கம் சார். நான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்லாம் பண்ணல இந்த படத்துக்கு. ஐம் ஜஸ்ட் அ ரைட்டர். இவர் தான் எல்லாமே பண்ணினார். தம்பிதுரை சார் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். ராஜ் பிரதாப் மூலிமா எனக்கு தெரியும். ராஜ் பிரதாப் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலாக ராஜ் பிரதாப்புக்கு எப்படி சொல்கிறது, ராஜ் பிரதாப்பும் தம்பிதுரையும் சேர்ந்து தான் இந்த காம்பினேஷன். இதுதான் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆகுது அப்படின்னா அது ராஜ் பிரதாப் தம்பிதுரை சாருக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா தம்பிதுரை சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி ஒரு பெரிய இதே மாதிரி தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணினார். அப்போ ஓப்பனாகவே நாங்கள் நிறையா கமெண்ட் அவருக்கு நெகட்டிவாக நிறையா சொன்னோம். இது நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, எல்லாமே கேட்டுக்கிட்டு திருப்பி இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட எடுத்துகிட்டு கொடுத்தப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ் தான் சொன்னோம். சார் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இவர் என்ன சொன்னார்னா, இல்லை மேடம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணுறேன், இது ஒரு பைலட்டாக பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இது ஃபீச்சர் ஃபிலிமாக எப்படி ஆகுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே கனவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ராஜ் பிரதாப்புக்கு ஹீஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர். ராஜ் பிரதாப் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் ஒரு சின்ன புல்லை வச்சு கூட நம்ம எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் வேணாலும் பண்ணிட முடியும். பிகாஸ் அவர் பார்க்க தான் அப்படி. தட் மேன் நான் எப்போவுமே என்னடா இங்கே டிரெக்டரை சொல்லாமல் நம்ம ராஜ் பிரதாப் மியூசிக் டைரக்டரே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஹீ வாஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு மேக் திஸ் ஷார்ட் ஃபிலிம் இன்டு அ ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிறத புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை மேடம் இது வந்துடும் மேடம், இவ்வளோ பெரிய பெரிய சிங்கர்ஸ் இவரை கூட்டிகிட்டு பாட வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ராஜ் பிரதாப் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன், அந்த கான்ஃபிடென்ஸ். அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவரோட மியூசிக் மேலே. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 3000 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஓனாக கம்போஸ் பண்ணி லைவ் மியூசிக் பண்ணி அப்படி ஒரு எஃபர்ட். ஏன்னா ராஜ் பிரதாப்போடைய க்ரோத் நான் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இப்போ அவர் சொந்தமாக இது ஒரு ஆடியோ லான்ச். அப்போ இந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இவருடைய பயணம் மோர் தென் 10 years ஆஃப் பயணம். எவ்வளவு அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க அம்மா அப்பா பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டார், நான் இங்கே சொல்லலை. ஏன்னா அவ்வளோ ஒரு வெல் டு டூ சைட்லேருந்து வந்தவர். எந்த நாளும் எங்கள் அம்மா இவங்க எங்கள் அப்பா இவங்கன்னு இவர் சொன்னது கிடையாது. ஒரு வறுமை, எங்கேயோ படுத்து தூங்குவார், எங்கேயோ ஒரு ஸ்டூடியோவில் இருந்தார், ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொன்றா கிராஜுவலாக முன்னேறி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும் விடவே மாட்டார். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு க்ரோத். அந்த காம்பினேஷன் தான் எங்கள் தம்பிதுரை சார்கிட்ட சார் இதை பண்ண முடியும். தம்பிதுரை சாரும் சும்மா சொல்ல முடியாது. இவரும் ஒரு குழந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பேன், இது ஓகேவா மேடம், இது ஓகேவா, ஓகே திட்டுங்க, சரி நான் பண்ணிக்கிறேன். அதோட இந்த ஆர்டிஸ்ட்கிட்ட போய் அவர் கதை சொல்லி அவங்கள புரிய வச்சு கால் ஷீட் கிடைக்காம நிறையா இடங்கள் அவமானங்கள் பட்டாலும், இல்லை மேடம் இது வந்துடும், இது சூப்பராக வந்துடும், இது வந்துடும். இது ஒரு பெரிய பயணம். இவருடைய ஹெல்த் ஆகட்டும், அதாவது பார்ட் டைமில் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிக பெரும் விஷயம். நம்ம பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு முழு டைமில் படம் பண்ணாலே முடியாது. ஆனால் இவர் அந்த 5 நாள் வேலைக்கு போயிட்டு, நான் கேட்பேன் எப்போ ஷூட் பண்ணுறீங்கன்னா வீக்கெண்ட் ஷூட் பண்ண. அது எப்படி வீக்கெண்ட் ஷூட் பண்ண முடியும்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ கோர்வையாக. ஸோ இது ஒரு டீம் எஃபர்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இதில் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் இதில் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், அவருடைய அந்த ஒரு கிராஃப், நான் பார்த்தேன் இந்த படத்தை, நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகாக, அந்த லைட்டிங், அந்த கிராஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் எஃபர்ட் அப்படிங்கிறப்போ நம்ம தான் இதை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்த பட்ஜெட் எப்படி தான் அந்த பட்ஜெட் அவர் மேனேஜ் பண்ணார்னே எனக்கு தெரியல. அந்த நைட் ஷூட் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருக்கு ஒரு ஸ்டடி தான். பட் ஸ்டில் இந்த டெக்னிக்கல் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து, இந்த ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணி இதை பண்ணி ஒரு டெபியூ டிரெக்டரை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய
செலிப்ரிட்டிஸ் இவருக்காக வந்து அந்த உழைப்பை மதித்து வந்ததுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் வெளியே வரணும், இந்த டேலண்ட் வெளியே வரணும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒருத்தர் இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்குறாருன்னா அப்போ இவருக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுத்தோம், இன்னும் நல்ல ப்ரொடியூசர்ஸ் வந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும். இந்த குழந்தை, இந்த ட்ராமா, இது இவருடைய குழந்தை, இந்த முதல் குழந்தை நல்லபடியாக இந்த பிறந்து நல்லபடியாக இந்த படம் வெற்றியடையட்டும் நான் வாழ்த்துறேன். நன்றி. சார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு 2 பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முழு முதல் சினிமா மேடையாக இன்றைக்கி நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது 2 வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் 10 வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும், இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது, இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு? அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுன்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றாக அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோடு வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க, நிறைய ட்ராமாவோடு வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குதுன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போது டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கலை, அதனால் நிச்சயமாக ப்ரிவியூவில் சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு, பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒரு பாடல் கூட சோட போகாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர், இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணுன்ட்டு கடுமையாக உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலேலோ பாட்டு 1, இன்னொன்று ஒரு பார்வை, இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையாக இருந்தது. கேட்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட்டு. அது 2மே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பெரிய லெவலில் இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்கள் தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க, நிச்சயமாக படம் கொண்டு சேர்க்கப்படும். அதில் இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்றைக்கி மேடையை அலங்கரிச்சிட்ருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக
அதுவும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் நின்றுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டிரெக்டர் ஆனால் வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும் தான் முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் தைரியமாக படம் எடுங்க, இதை வெற்றியாக செய்து காமிப்போன்ட்டு இவ்வளோ பேரும் கூட நின்று இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ராமாட்டிக் சீன்ஸை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட ட்ராமாலேருந்து வெளிவருது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்கள், ட்ராமாலேருந்து வெளிவருது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரும் ராதாரவி சாரும் எனக்கு வந்து ஃபிலிம் ஃபீல்டில் மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியாவில் தான் கொடுத்துருந்தேன். அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியாவில் பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பெரியவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படி அவங்க குடும்பமே எங்கள் குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவராக இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தார். அன்னைக்கு பெரிய ஜாம்பவான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படி தான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள், அவங்க வந்து பொலிட்டிக்கலாகவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள் அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியும் அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்றைக்கி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாகவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்க போகிற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.